இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணதுலேயே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு 15 வயசுல யாராவது இதை பற்றி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஐ வில் பி ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தெம். ஆனால் அப்போ யாருமே சொல்லி தரத்துக்கும் இல்லை, நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மைண்ட் செட்லையும் இல்லை. என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு புரியணும், ஹவு வேர்ல்ட் ஒர்க்ஸ், ஹவு மணி ஒர்க்ஸ்ன்னு சொல்லி தான் இந்த வீடியோவே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவே எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி நீங்கள் வந்து கீழே போயிட்டுருக்கீங்கன்றதை பற்றி நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. சார் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே இது நடக்குதுன்னு சொல்லி ஓகே அப்படி இருந்தீங்கன்னா எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. ஸோ இது ஃபுல்லாகவே நான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதுவும் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பாயிண்ட்ஸோ நான் சொல்கிறேன், இதுதான் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பின் பண்ணியும் வைக்கிறேன், லைக் அசர்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்ல. அது கீழே நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி நான் சொல்றதுல வந்து அவங்களால பண்ண முடியல, நீங்க சொல்றதுல ஏதாவது ஓகே இது நல்லா இருக்கு நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணலாம். ஸோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். இது வந்து எல்லாருமே சிவாஜி படத்துல பார்த்துருப்போம். யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதனால வந்து அவங்க பணக்காரன் ஆவாங்க, நம்ம ஏழையே ஆயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது எப்பயாச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாருமே காசு சம்பாதிச்சிருப்போம். அப்போ யாருமே நானும் நினைக்கல, நான் வந்து அப்படியே உத்தமம் கிடையாது, நானும் நினைக்கல, இட்ஸ் மூவின்னு நினச்சி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இங்க இருக்கோமா, இதை தாண்டி இப்படி ஃபோக்கஸ் பண்ணி இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நீங்களும் இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் உங்க பின்னாடி ஒரு கேமரா வச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, இந்த உலகத்தை எப்படி நடக்குதுன்னு சொல்லி. இது ஃபுல்லாவே நான் சொல்றது ஃபுல்லாவே விஷுவல் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். பணக்காரங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இதுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகுது நம்ம வந்து பயப்படணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட அசெட்ஸ் இருக்கு. ரிச் பீப்புள்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ அசெட் என்கிட்ட இருக்கோ அவ்வளோ நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி ஒரு ரூபா கூட அவங்க கையில் வைக்க மாட்டாங்க. காசுலாம் வந்து இட்ஸ் லைபிலிட்டிஸ். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா எத்தனை பேர், நானே வந்து 20 ரூபாய்க்கு 5 மூட்டை வாங்கியிருக்கேன் ஒரு காலத்தில். 20 ஞாபகம் வந்து 20 ரூபாய்க்கு 5 மூட்டை வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்போ எத்தனை பேர் 20 ரூபாயில 4 மூட்டை வாங்க முடியும்? இது வந்து முட்டை பத்தி மட்டும் கிடையாது. இந்த 2 ரூபாய் 3 ரூபாய் கூட ஏறுது. 6 ரூபாய் ஆச்சு, 8 ரூபாய் ஆச்சு, இப்போ 9 ரூபாய். நிறைய சூப்பர் மார்க்கெட்ல வந்து 6 முட்டை 60 ரூபான்னு விற்கிறாங்க, ஒரு முட்டை 10 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ இது வந்து முட்டை பத்தி மட்டும் கிடையாது. இப்போ பெட்ரோல் கூட எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல நீங்க 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டீங்கன்னா 1 லிட்டர் 100 ml அப்படி வரும். இப்போ 100 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா 1 லிட்டர் கூட தொடர்றது இல்லை. எங்க இறக்கி எங்க ஏற்றணும்னு சொல்லி அவங்க நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. நான் படிக்கும்போது ரொம்ப தூரம் கூட கிடையாது, 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது ஒரு கோர்ஸுக்கு வந்து எங்க காலேஜ்ல 62,000 அந்த மாதிரி தான். இப்போ அந்த கோர்ஸ் 75,000 போகுது. அதே கோர்ஸ் இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இயருக்கு 75,000 போகுது. ஜஸ்ட் திங்க் த இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இப்போ 15,000 ரூபாய் ஏறி இருக்கு. ஓகேங்களா? 15,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து 3 வருஷத்துல நம்ம வேலை செஞ்சாலும் எவ்வளோ ஏற்றுறாங்க கம்பெனில? 2%, 5%, 10% கூட ஏற்றுமே. 20,000 வாங்குறோம், சரி 50,000 வாங்குறோம், 10% இருந்தால் 5,000 ரூபாய் போகுது. 55,000 ரூபாயில எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம்? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி இன்ஃப்ளேஷன் மேலே போறதால நம்மலாம் எவ்வளோ கீழே வரோன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே என்னால் வந்து ஓப்பனாக பேச முடியாது, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். கிராஃப் மாதிரி சொல்லணும்னா இதுதான் உங்க இன்கம், இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? உங்களோட இன்கம் வந்து ஒரு 25,000. ஓகே, 25,000 இங்க இருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு 30,000 ஆகுதுன்னா உங்களுக்கு வருது. இன்ஃப்ளேஷன் இங்க போயிடும். 40 ஆகும்போது இங்க வரும். இது போயிடும், எங்கேயோ போயிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப மேலே போச்சுன்னா நம்மளால ரீச்சே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து காசுக்காக வேலை செய்யறது, டைம் கொடுத்து காசுக்காக வேலை செய்யறது. அப்படிதான் நம்ம மாற்றோம், புவர் பீப்புள் மாற்றுறது. அதுலதான் வந்து அந்த ரேட் வந்து உள்ள போய் சீஸ் சாப்பிடுறதுல, ரேட்டுக்கு வந்து உள்ள சீஸ் இருக்குன்னு தான் தெரியும், நம்மளுக்கு தான் தெரியும் அதுல கொக்கி இருந்து நவுத்துச்சுன்னா லாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வந்து $200 grand தான் இருந்துச்சு. இந்தியன் காசு படி பார்த்தா இப்போ 1,66 lakhs something thousands வருது. ஸோ இப்போ அதே கார் வாங்கணும்னா 350 grand or 400 grand. 350 grandனா 2,91 lakhs வருது. அதே 400னா 3,33 lakhs. 5 வருஷத்துல 1.5 கோடி ஏறி இருக்கு. யாரால வாங்க முடியும் 5 வருஷத்துல? ஸோ நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க அப்பாவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சம்பளம், 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? இதெல்லாம் வந்து இப்போதான் நீங்க வந்து இங்க இருந்து பின்னாடி போய் விஷுவல் பண்ணி பார்க்கணும். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி செம்மையா கஷ்டப்பட்டு இருந்தோம். ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு இருந்தோம்.
ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அசட்ஸ் இந்த லைபிலிட்டிஸ்லாம் யாருமே சொல்லி தரல, எங்கேயும் புரிஞ்சிக்கல. பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ரிச் டேட் புவர் டேட் படிங்க. அதில் தான் நானும் லைபிலிட்டிஸ்னா என்ன அசட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதோட புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மாட்டிட்டு இருக்கோம்னா இன்ஃப்ளேஷன் எவ்வளோ மேலே போதோ அவ்வளோ ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா பேசிக்கான ஈஸி ஒர்க், ஐடிக்கு போயிடலாம், இதுக்கு போயிடலாம். நான் மட்டும் போவேன்னா என் பொண்டாட்டியும் போட்டோம், 2 பேரும் சம்பாதிக்கலாம். 2 பேர் சம்பாதிச்சும் உங்களுக்கு காசு பத்தாது, எங்கெங்கேயோ போயிடுது. ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எங்கே நம்ம வந்து சம்பாதிச்சா எதில் அசட்ஸில் வந்து போடணும். இது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் 18 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி பசங்க தான் பார்ப்பீங்க. நான் இப்பயே சொல்கிறேன், உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா அசட்ஸில் போட ஆரம்பிங்க. ஒரு எக்ஸாம்பிள், பேசிக் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இது தாண்டியும் உங்களுக்கு புரியலைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ சிம்பிளாக பாருங்கள், உங்களுக்கு மாதத்துக்கு வந்து 20,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. மாதத்துக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது, சாப்பாடு கிடையாது, டெய்லி உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு, டெய்லி ஃப்ரீ ட்ரெஸ் வந்தது, எங்கே போனாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே போகலாம், ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் போகிற வேலையிலேருந்து 20,000 வருதா, அந்த 20,000 நீங்களே வச்சுக்கிறீங்க. இப்போ ஒரு வீடோட வேல்யூ மினிமம் எனக்கு தெரிஞ்சது வந்து 35 to 40 lakhs கிட்டே இருக்குது. 25ல கூட இருக்குது, 30ல கூட இருக்குது. மினிமம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கினா 40 லட்சம் வருது ஒரு வீடு, ஓகேங்களா? ஸோ உங்களோட 20,000 ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே நீங்கள் 10 வருஷத்துக்கு 120 மாசம். ஸோ ஒரு மாசத்துக்கு 20,000னா 120 மாசத்துக்கு உங்க கையில எவ்வளவு காசு இருக்கும்? 24 lakhs உங்க கையில இருக்கும் 10 வருஷத்துல. இப்போ ஒரு வீடோட வேல்யூ 40 lakhs, ஓகேங்களா? ஏன் 10 வருஷத்துல உங்க கையில 24 லட்சம் இருக்கும். ஆனா அந்த வீடோட வேல்யூ எவ்வளவு திரும்ப போகும்? 1 கோடி கிட்ட இருக்கும். ஸோ உங்களால வாங்கவே முடியாது. புரியுதா அந்த கான்செப்ட்? புரியுதா? 20,000 50,000 உங்களால வாழவே முடியாது. ஈவன் நீங்க 40,000 கூட போட்டு பாருங்களேன், மாசத்துக்கு 40,000 ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாம அப்படியே வச்சுக்கிங்கன்னா 24 லட்சம் இருக்கிறதுல 48 லட்சம் 50 லட்சம் தான் நிற்கும். ஸோ வாங்கவே முடியாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் டு தி ரூஃப், அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ நான் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொன்னல, அசட்ஸ்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி, இதெல்லாம் எனக்கு புரியும், இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நாலேஜ், உங்க மேல நாலேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சிம்பிள். இப்போ உங்க கையில வந்து ஒரு ₹2,000 இருக்கு. ₹2,000 இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா ஏதாவது கோர்ஸ் வாங்குங்க ஆன்லைன்ல. நான் சிம்பிளாக எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா நான் ஃபிட்னஸில் வாங்கிடுவேன். ஃபிட்னஸில் ஏதாவது கோர்ஸ் வாங்கி ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சு எனக்கு உடம்பு நான் இறக்கி அப்படியே மெயின்டைன் பண்ணி வேறு ஆளுங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போது ஒரு கோர்ஸ் வந்து ₹500 ₹1000 இருக்குது. நிறைய பேர் ₹200 விற்கிறாங்க. இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, நாலேஜ் எடுத்துட்டிங்களா, உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்களா, அந்த நாலேஜ் வச்சு உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சா, அந்த சேஞ்சஸ் வச்சு ரிசல்ட் வாங்குங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது குண்டா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி, நான் உன்னை வந்து ட்ரெயின் பண்ணுறேன்டா ஃப்ரீயாகவே, வா ஜிம்முக்கு போகலாம், நான் உன்னை வெயிட் லாஸ் பண்ணுறேன்னா நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லுங்கள். அவன் வந்து வெயிட் லாஸ் ஆனோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சஜஸ்ட் பண்ணுவான். அவங்களாம் வந்து எனக்கும் பண்ணுறியா அப்படிங்கும்போது, நான் ஒருத்தருக்கு மாதத்துக்கு ₹500 வாங்குறேன், எனக்கு டைம் இல்லை, ₹500 கொடுத்தீங்கன்னா 4 பேர் செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ₹500 ஒருத்தருக்குனா ₹2,000. இந்த ₹2,000 போட்டாலும் உங்களுக்கு ₹2,000 ஆச்சு. ஸோ இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணிடுறீங்களா? ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. மொத்தம் 8 பேர் ஆவாங்க. அங்கே இப்போ வந்து டைம் சரியா இல்லாதால நான் வந்து ஒருத்தருக்கு வந்து ₹1,000 வாங்குறேங்க அப்படின்னு சொல்லுங்க. 8 பேர் into 1,000 8,000. ₹2,000 எங்க இருக்கு, 8,000 எங்க இருக்கு? இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர சேர்த்து வச்சு பணக்காரன் ஆகவே முடியாது. ஸோ இது பாயிண்ட் 1. எனக்கு தெரிஞ்சது நாலேஜ் போட்டு ஃபர்ஸ்ட் எதுலையும் போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னா உங்க மேல நீங்க போடலாம். செகண்ட் என்னன்னா, இந்த கிரிப்டோ பிட்காயின் எல்லாமே ரிஸ்க் தான், இல்லைன்னா சொல்ல. நான் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் இதில் போடுங்க நான் சொல்லலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா ரிசர்ச் பண்ணி போடுங்க. நான் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் அந்த கிரிப்டோ வீடியோ போடும்போது நான் ஒரு அமௌண்ட் போட்டேன்னா 50% நான் ஏர்ன் பண்ணேன். போட்ட அமௌண்ட்டில் 50% நான் ஏர்ன் பண்ணேன். எவ்வளோ போட்டேன்றதுலாம் சொல்லலை, பட் 50% ஏர்ன் பண்ணேன். அது ஃபுல்லாக எடுத்துட்டு அது 50% வந்துச்சுல, அதை வச்சு திருப்பி போட்டு அது மொத்தம் போயிடுச்சுன்னா மிச்சம் நிற்குது 30% நிற்குது, மிச்சம் 70% லாஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது டைம் டியூரேஷன் வந்து மாறுது, நம்ம எப்படி போடணுமோ அப்போ படிச்சு தான் போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு அது புரிஞ்சிச்சா, அது எனக்கு பிடிச்சி இருந்துச்சு. லைக் ஒரு 100% போட்டேன், அதுலேருந்து ஒரு 50% வந்தோம்னா அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ ஈஸியாக எனக்கு வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம படிச்சு போட்டால் இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி நான் இது இன்னும் கிரிப்டோவில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் கிரிப்டோவா. தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா காசு இருக்குன்னா லேண்ட் வாங்கி போடலாம். அப்படி இல்லையா கோல்டு, அப்படி இல்லையா சில்வர், அப்படி இல்லைன்னா கூட வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து யாராவது ஒரு குட்டி கடை போடுறாங்கன்னு வைங்க, அந்த கடைக்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசுங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணுறீங்க, என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வரதுலேருந்து எனக்கு ஏதாவது கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. உங்ககிட்ட காசு வச்சிருந்தீங்கன்னா அது இன்ஃப்ளேஷன்ல கீழே தான் போகுமே தவிர மேலே ஏறவே ஏறாது. ரிச் பீப்புள் சொன்னது என்னன்னா, நானும் இது நம்பலை, எப்படா இது ஒரு அசட்டா இருக்கும்னு சொல்லி. சூப்பர் கார், காஸ்ட்லி வாட்சஸ், லக்ஸுரி வாட்சஸ்லாம் வந்து ஒரு அசட்டா. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ரோலக்ஸ் வாட்ச்ன்றது இந்த உலகத்திலே 100 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 வாட்ச் தான் இருக்கிறதால சப்ளை வந்து கம்மியாக இருக்கு. ஸோ டிமாண்ட் வந்து மேலே இருக்கு. இப்போ அந்த 100 வாட்ச் மாறி 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 வாங்குறாங்க போது அதோட ரேட் வந்து அதே தான் இருக்கும். ஒன்று கீழே போகவே போகாது, ஒன்று மேலே போகும், இல்லைன்னா அதே தான் இருக்கும்.
ஸோ எல்லாருமே வந்து இந்த நானும் யோசிச்சேன் எதுக்கு ஈமான் கசிலாம் அவ்வளோ வாட்ச் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த இர்ஃபான் ஃபியூஸ்ல வந்து வித் யூஸ்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு ஓகே இது வந்து 100 இருக்கிறதால சில பேர் வந்து இது இப்போ நான் வந்து ஒரு ரோலக்ஸ் வாட்ச் வச்சுட்டு இருக்கேன், அது நான் வாங்கும்போது 1 கோடி வாங்குறேன்னு வைங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த வாட்ச் வந்து இந்த 2005ல செஞ்சது அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது ஓகே அவங்களுக்கு வந்து அது ஒரு லக்ஸூரியஸாக தெரியும். நான் 1 கோடி வாங்கினேன், எனக்கு 1 கோடி 5 வேணும்னு சொல்லும்போது 5 லட்சம் கொடுத்துருவோம். ஜஸ்ட் 5 லட்சம் தான் ஒரு வாட்ச்ல இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் திங்க் பண்றாங்க. நான் வந்து அது நம்பவே இல்லை எப்படா அப்படின்னு சொல்லி. ஃபாஸ்ட் கார் கூட பாருங்களேன், லேம்போர்கினினா வந்து அவ்வளோலாம் இந்த உலகத்தில் இல்லை. அதோட நீங்கள் வாங்கி அதை யூஸும் பண்ணுறீங்க, பட் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் தான் காசு போகும், காசுலாம் போகாமலாம் இருக்குது. ஆனால் அது செல் பண்ணும்போது மோஸ்ட்லி அதே ரேஞ்சில் தான் அது போகும். 2 கோடிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி 1,90,000 இல்லைன்னா 2 crore 10 அப்படின்னு தான் போகும். ஆனால் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி அசெட்ஸ்லாம் எனக்கு தெரியும். நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி இதுலலாம் திங்க் பண்ணல. இதுலயே இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கு ப்ரோ, இது ட்ரை பண்ணுங்க, நல்ல இன்கம் வரும். ஸ்டாக்ஸ் கூட இருக்கு, ஸ்டாக்ஸ் கூட நான் சொல்லிடுறேன். வேற ஏதாவது தெரியும்னா நான் கமெண்ட்ல வந்து அசெட்ஸ்ன்னு சொல்லி போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். அதுல வந்து ட்ரை திஸ்ன்னு சொல்லி ஏதாவது போடுங்க. சும்மா தேவையில்லாத கமெண்ட்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் ரிமூவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அதில் தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க. ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லுங்க. நிறைய இருக்கு, எனக்கே இப்போ தோணுது நிறைய. பட் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க. ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரியட்டும் இன்ஃப்ளேஷன் என்ன, மணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் பாய். செஸ்.